ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். அப்போது ஒரு கேள்வி, மத்த ஸாஅத்து, கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டார். அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் எப்போது வரும் என்கின்ற இந்த அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. எனவே இது அல்லாஹ் தான் அறிவான் என்ற அடிப்படையில் ஒரு வசனத்தை ஓதினார்கள். 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் யாருக்கும் அது பற்றி தெரியாது. சில அடையாளங்களை சொல்லலாம், ஆனால் அது எப்போது சரியான குறிப்பிட்ட நேரம் எது என்பது தெரியாது. அதில் ஒன்று சொன்னார்கள், ஒரு மனிதன் ஐய அருளின் தமூத்து, எந்த இடத்துல ஒரு மனிதன் மரணிப்பான் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார், ஆனால் அவருடைய மரணம் வேறு எந்த இடத்திலேயாவது அல்லாஹ் வைத்திருப்பான். அவர் வாழுகிற ஒரு இடத்துல ரிசுக்கு இருக்கும், அவருக்கு மரணம் ஒரு இடத்துல இருக்கும். ரிசுக்கு எங்கே இருக்கிறதோ, மவுத் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவரை கூட்டிகிட்டு போகும். ரிசுக்கு இங்கே இருந்தால் அது ரிசுக்கு அங்கே வர வைக்கும், மவுத்து அங்கே இருக்குதுன்னா அங்கே அவரை வர வைக்கும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு மனிதர் பேசி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை வாங்குபவர் அந்த இடத்துக்கு வருகிறார். அவரை பார்த்தவுடனே ஆச்சரியம், இவர் இங்கே இருக்கார் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார். அவருக்கு அதை புரிந்து விட்டது, வித்தியாசமாக ஒருத்தர் பார்க்குறாரு, இவர் யாருன்னு தெரியலையே என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்டபோது அவர்தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். என்னை முறைச்சு பார்த்தாரு, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இருப்பதற்கு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது, என்னை எங்கேயாவது அனுப்பி வைங்கன்னு அவர் கேட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றை வசப்படுத்தியவர்கள். ஒரு மனுஷனை காத்துட்ட கொடுத்தா காற்று எங்கே போய் நிற்குமோ அந்த இடத்துல போய் வெட்டுரும். 1 மாத கால தூரங்கள் அந்த காற்று பயணிக்கும். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை காற்றில் அமர வைத்து அனுப்பி வைத்தார்கள். அவர் ரொம்ப தூரமாக போய் இறங்கிட்டார். அவருக்கு ஒரு நிம்மதி, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நம்மை முறைச்சி பார்த்தாரு, தப்பிச்சிட்டோம், தூரமாக போய் உட்காந்துருவோம். நாங்கள் இறங்கின உடனே ரூஹ் வாங்கப்படுகிறது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இவரை அல்லாஹ் ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல இருக்கும்போது இவர் ரூஹ் வாங்கப்படணும்னு எனக்கு சொன்னான். அதுக்கு சில நிமிடங்கள், சில மணி துளிகள் தான் இருக்கிறது. ஆனால் இவர் ஆச்சரியமாக சம்பந்தமே இல்லாத சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் தர்பாரில் நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் எப்படி இத்தனை தூரத்தை கடந்து அங்கே போய் சேருவார் என்று நான் ஆச்சரியப்பட்டுத்தான் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் நிமிஷத்தில் அங்கே போய் உட்கார்ந்துட்டார். நான் ரூஹ் வாங்க போகும்போது அவர் அங்கே இருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு மனிதனுடைய ரூஹு ஐய அருளின் தமூத்து, திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், எங்கே அது மரணிக்குமோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறான். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் அந்த வசனங்களில் 5 அது வரிசை மாறி இருந்தாலும் அதில் சொல்லப்படுகிற அந்த 5 காரியங்கள் இதுதான். மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான் அந்த மனுஷனுக்கு தெரியாது. அந்த மனுஷனுக்கு நாளைக்கு என்னென்ன கிடைக்கும், காலையில் கிடைக்கிற டீயாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், இன்னும் ஒரு பொருளாக இருக்கலாம். நாளை அவருக்கு என்ன கிடைக்கும் அவருக்கு தெரியாது. நாளை வருகிற போது தான், அவர் பெற்றுக்கொள்ளுகிற போது தான் அவருக்கு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் கிடைப்பது என்று சொன்னால் நாம் யோசிக்கிறோம். நாம் யோசித்து நாளைக்கு நடக்கும் இன்னைக்கு நமக்கு தெரியாது. சாதாரணமாகத்தான் பொழுது போய் கொண்டிருக்கும். நல்லதோ கெட்டதோ எவையோ நம்மை அணுகுகிற போது தான் இந்த நேரத்தில் இது நமக்கு சேர வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு நாளை என்ன அவன் சம்பாதித்து கொள்ளுவான் என்பது பற்றி அவனுக்கு அறிவு இருக்காது. அடுத்து மாஃபில் அர்ஹாம், கர்ப்ப கோளறையில் என்ன குழந்தை இருக்கிறது அதில் என்பது பற்றி மனிதன் அறிய மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ ஸ்கேன் கீட்லாம் வந்துருச்சு, ஆனால் அதற்கு முந்தைய நிலைமைகள் எல்லாம் அவரால் கண்டுபிடிச்ச கூட முடியாது. ஒரு 4 மாதம் ஆன பிறகு இன்னைக்கு ஸ்கேன் இருக்கிறது, ஒரு 3 மாதத்தில் ஏதோ சொல்லலாம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அதை முழுமையாக அறிந்திருக்கிற எந்தவித கருவியும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஒரு குழந்தை ஆனா பெண்ணா கர்ப்ப கோளறையில் இருப்பது என்ன இந்த மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. அதுபோல மழை எப்போது பொழியும், மேகமெல்லாம் இருந்துச்சுன்னா அது அடையாளம், எல்லாம் சொல்லுவார்கள். கனத்த மழை பொழியும்,
கனத்த மழையிலிருந்து மிக கனத்த மழை பெய்யும் என்று சொல்லுவார்கள். அதனுடைய அளவுகளை எல்லாம் கூட சொல்லுவார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா மழை பொய்த்து போய்விடும். மழை பற்றி எந்த செய்தியும் இருக்காது, மழை பெய்யும். நாம் யோசித்தோமா, மழை எதிர்பார்த்த புயல் காலங்களில் கூட அந்த மழையை காணாம், கடுமையான வெயில் காலத்தில் அல்லாஹ் மழையை அனுப்பி வைக்கின்றான். மழை பொழியுமா இல்லையா என்கின்ற செய்திகள் கூட நமக்கு கிடைக்கப்பெறுவதில்லை. மழை எப்போது பொழியும் என்கின்ற அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மனித அறிவுக்கு அது அப்பாற்பட்டிருக்கிறது என்று திருக்குரான் சொல்லுகிறது. அதுபோல கியாமத்து நாள் எப்போ வரும் மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. அடையாளத்தை சொல்லலாம், ஆனால் அது கரெக்டாக எந்த நேரத்தில் அந்த கியாமத் என்பது தொடங்கும் என்பது மனிதனுக்கு தெரியாது என்று இந்த 5 காரியங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஓதி காட்டி, இந்த 5 காரியங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கியாமத்து நாளை பற்றி கேட்கிறீர்கள், கேட்கப்படுகிற என்னை விட கேட்கிற உங்களுக்குத்தான் அது பற்றி தெரியும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சில அடையாளங்களை சொல்லுகிறேன். கியாமத்திற்கு 2 வகையான அடையாளங்கள் இருக்கிறது, பெரிய அடையாளங்கள். தஜ்ஜால் வருவார். தஜ்ஜால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஒரு பூமியில இருந்து ஒரு பெரிய மிருகம் ஒன்று வரும். அந்த மிருகம் இதுவரை இந்த உலகத்தில் யாராலும் பார்க்கப்பட்டிருக்காது. அதனுடைய சக்தி கடுமையானது. அது பூமியிலிருந்து தான் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு நெருப்பு ஒன்று துரத்தும். அந்த நெருப்பினுடைய விட்டம் ரொம்ப பெருசு. மக்களை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டே வரும். அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் காலி செஞ்சு நாட்டையே காலி பண்ணி அடுத்த நாட்டுக்கு வருவாங்க. அந்த நெருப்பு அப்படியே எப்படி பூமியில புல்களை எல்லாம் அரித்து கொண்டே வருகிறது, அதுபோல எல்லா நாடையும் அரித்து கொண்டே வரும். எல்லா மக்களும் ஒவ்வொரு நாடாக கடந்து அவர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்வார்கள். எல்லோரையும் ஒரே இடத்துல அது ஒன்று சேர்க்கும். இதெல்லாம் வருது கியாமத்துடைய அடையாளங்கள்ல. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, சின்ன சின்ன அடையாளங்களாக பல இருக்கிறது. அன் தலிதுல் அமது ரப்பத்தஹா என்று சொன்னார்கள். அடிமை பெண்கள் தங்கள் எஜமானர்களை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது, தன்னை மிரட்டுகிற, தன்னையே ஆதிக்கம் செலுத்துகிற குழந்தைகளை ஒரு காலத்தில் மக்கள் பெற்றெடுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் அடிமை போல இருப்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன அடையாளங்கள் சிலவற்றை அங்கே சொல்லி காட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மறைவான எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். அவற்றில் அல்லாஹ் எப்போது நாடுகிறான் அந்த காரியங்கள் நடக்கிறது என்பது என்ன அர்த்தம் என்றால், நம் சக்திக்கு மீறிய பல விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது. நம் அறிவுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது அத்தனையும் இயக்கி கொண்டிருப்பவன் அல்லாஹுதான் என்கின்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போதுதான் நம்முடைய அறிவை தாண்டிய பல்வேறு விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துவதற்கும் அதில் நாம் கட்டுப்படுவதற்குமான தன்மைகளை வளர்த்து கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமானில் உயர்ந்த தரங்களை நமக்கு தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ்.